அம்மன் அர்ஜுன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மெஸ்ஸுக்காக இங்கே வந்திருக்காரு. டீ கடை வச்சாரு. அவரும் வந்து இங்கே ஒரு பிழைக்க வந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மன் அர்ஜுன் வந்தும் கூட அவர் ஒன்றும் இங்கே ஒன்றும் ஒரு பாரம்பரியமாக தாத்தா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து அவர் கோயம்புத்தூர்ல இல்லை. வெளியூரத்துலேருந்து ஒரு டீ கடைக்காக வந்தவர் அவர். ஒரு மெஸ் வச்சவர், அம்மன் மெஸ்ஸுன்னு ஒன்று வச்சார். அதில் தான் அம்மன் அர்ஜுன்னு அவருக்கு பேர். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கீங்க? கரூரில் ஒரு கேண்டிடேட் போட்டாங்க, நீங்கள் போய் கோயம்புத்தூரில் வேலையை பாருங்கன்னு திமுக தலைமை அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் பண்ணி அவங்கள அனுப்புகிறாங்க. நான் ஒர்க் பண்ண வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே கரூரில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கே இருக்க 10 தொகுதிகளில் முதல் தொகுதியாக நான் மாற்றுவேன் அப்படிங்கிறதா செந்தில் பாலாஜியோடைய பிரச்சாரம். இன்னும் பல்வேறு சிறப்பு நிதிகளை கொடுத்து மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்கும் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி தர இருக்கின்றார்கள். அம்மன் அர்ஜுன் அந்த தொகுதியை விட்டா ஒரு ஆள் கிடையாது, அவரை விட்டா அவருக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு அப்படி இல்லை. அவர் 35-40 தொகுதி அவர் பார்க்கணும். கரூரில் தியாகராஜன் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருந்தார். செந்தில் பாலாஜி வந்தார். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 20-25,000 பேர் இன்றைக்கி கூட்டம். அந்த க்ரௌடை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா பயந்துடும். விஜயபாஸ்கர் எங்கே பதில் சொல்ல போகிறாரு அதுக்கு? என்னைய பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்த விஜயபாஸ்கர் எங்கே ஆளே காணமே. அம்மன் அர்ஜுன் பேசுகிறாரு, தைரியமாக வேலுமணி பேச முடியுமா? தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், கோவை தெற்கில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறாரு. அதில் எதிர்த்து நிற்கக்கூடிய கேண்டிடேட் அஇஅதிமுகவில் திரு அம்மன் அர்ஜுனன் அவர்கள், அவர் அண்மையில் கொடுத்த ஒரு பேட்டி நம்ம கவனம் பெற்றிருக்கிறது. என்னன்னா, நான் வந்து ஒரு உள்ளூர் வாசி, நான் வந்து இந்த கோவை மண்ணின் மைந்தன், எனவே நான் வந்து இங்கே தான் எனக்கு வீடு, நான் எங்கேயும் போக மாட்டேன். பட் ஆனால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவர் வந்து வேறு மாவட்டத்துக்காரரு. அவர் ஒருவேளை இங்கே வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா அவர் இங்கே இருக்க மாட்டார், கரூரில் தான் போய் இருப்பார். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய குறைகள் நிறைகள் வந்து நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் கோரிக்கைகள் வைக்க முடியாது, அப்போ சிரமமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இது இப்பயும் சாதாரணமாக வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவர் சொல்லக்கூடிய விமர்சனம் தான் வச்சுங்களேன். நல்லா அவர் கரூரில் ஏற்கனவே ஒருத்தர் ஒரு கேண்டிடேட் போட்டாங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஸ்ட்ராங்கான டிஎம்கேயில் இல்லை, ஒரு தலைவர் இல்லை. அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக செந்தில் பாலாஜியை இங்கே இறக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத சிஎம் கட்சியோடைய தலைவர் சொல்கிறார், ஒரு விளக்கம் சொல்கிறார். புரியுதுங்களா? ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். அம்மன் அர்ஜுன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மெஸ்ஸுக்காக இங்கே வந்திருக்காரு, டீ கடை வச்சார். அவரும் வந்து இங்கே ஒரு பிழைக்க வந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அம்மன் அர்ஜுன் வந்தும் கூட அவர் ஒன்றும் இங்கே ஒன்றும் ஒரு பாரம்பரியமாக தாத்தா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து அவர் கோயம்புத்தூர்ல இல்லை. வெளியூரத்துலேருந்து ஒரு டீ கடைக்காக வந்தவர். அவர் ஒரு மெஸ் வச்சவர், அம்மன் மெஸ்ஸுன்னு ஒன்று வச்சார். அதில் தான் அம்மன் அர்ஜுன்னு அவருக்கு பேர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதனால் ஒரு விஷயம்தான், எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கீங்க, இதுதான் மேட்ரு. கரூரில் என்ன பண்ணியிருக்காரு செந்தில் பாலாஜி? கரூரில் எதுவுமே செய்யலை அப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். புரியுதுங்களா? அவர் ஏற்கனவே இருந்த தொகுதியில் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லி விமர்சனம் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்க. நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இது என்ன ஒரு அதாவது ஒரு விமர்சனம் வந்து சரியா இல்லையே. நீங்கள் இது அரசியலில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். ஜெயலலிதா ஏன் அங்கே போய் நின்னாங்க, என்ன இவர் ஏன் அங்கேருந்து இங்கே போனார், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கலாம். வழி இல்லாதவங்க மட்டும்தான் ஒரு இடத்துல இருப்பாங்க, அப்படி தான் நம்ம சொல்லலாம். அப்படி தானே? வேறு வழியே இல்லை, எனக்கு இங்கே விட்டால் வேறு வழி இல்லைங்கன்னு சொல்லலாம். பட் அப்படி இல்லையே. கரூரில் ஒரு கேண்டிடேட் போட்டாங்க, நீங்கள் போய் கோயம்புத்தூரில் வேலையை பாருங்கன்னு திமுக தலைமை அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் பண்ணி அவங்கள அனுப்புகிறாங்க. நான் ஒர்க் பண்ண வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே கரூரில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக
இங்கே இருக்க 10 தொகுதிகளில் முதல் தொகுதியாக நான் மாற்றுவேன் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜியோடைய பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்துக்கு நீங்கள் வந்து ஈடு கொடுத்து சொல்லுங்கள். கோவை வடக்குடைய எம்எல்ஏ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை சொல்லுங்கள். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். சரி, நீ இதெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, விதண்டாவாதம்னு சொல்லலாம். பிதற்றல், பயம், அவ்வளோதான். செந்தில் பாலாஜி இன்னும் இப்போ ஃபுல்லாக கூட இறங்கி ஒர்க் பண்ணலை. 2 அரை நாள் தான். அப்படி பார்த்தா ஒரே ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு கோவை தெற்கில். அதுக்குள்ளார சிஎம் ஃபங்க்ஷனு. இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூரில் வேட்புமனு தாக்கல். திமுக வேட்பாளர் தியாகராஜன் அதுக்கு வந்துட்டார். தொடர்ந்து குளித்தலை, அரவாக்குறிச்சி, கிருஷ்ணாயபுரம் 3 தொகுதியிலே இன்றைக்கி ஊழியர் கூட்டம். செந்தில் பாலாஜி பங்கேற்பு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கார். ஸோ அவர் அந்த வேலையை பார்க்குறாரு. இவர் அம்மன் அர்ஜுன் அந்த தொகுதியை விட்டால் ஒரு ஆள் கிடையாது, அவரை விட்டால் அவருக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு அப்படி இல்லை. அவர் 35-40 தொகுதி அவர் பார்க்கணும். அந்த 40 தொகுதியில் எங்கே வேணாலும் நிற்கலாம். அதை தலைமை முடிவு பண்ணலாம். ஒரு மண்டல பொறுப்பாளர், மேற்கு மண்டல பொறுப்பாளர்னு ஒருத்தர் கொடுக்குறாங்க. ஒரு 35-40 தொகுதி அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த தொகுதிகளுடைய வெற்றி தோல்வி அவருக்கு சார்ந்தது. என்ன, அவர் மேற்பார்வையில் தான் அந்த அதில் ஒரு இடத்துல தானே கொடுக்குறாங்க. அவரோட மெட்ராஸுக்காக போனார், புரியுதுங்களா? நீ அதனால் அதை என்னை பொறுத்தவரை அந்த ஒரு வாதமோ அந்த பிரச்சாரமோ எடுபடாது. செந்தில் பாலாஜி வந்தோடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அப்படி தான் நம்ம சொல்லணும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கரை பயந்துக்கிட்டு முதல்ல இங்கே வந்துட்டாருன்னு சொன்னார். அம்மன் அர்ஜுன் தான் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? எனக்கு இதுதான் கடைசி தேர்தல், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ அம்மன் அர்ஜுன் கேட்காரு. இப்போ முதல்ல கடைசியாக இப்போ அது பேச ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல என்ன சொன்னார், கரூரில் விஜயபாஸ்கரை பார்த்து பயந்துட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்த கட்டமாக இல்லை இங்கே வந்து ஜெயிச்சுட்டு இங்கே இருக்க மாட்டார், கரூருக்கு போயிடுவாருன்னு சொல்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு, இது எனக்கு கடைசி தேர்தல், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதனால் என்னை பொறுத்தவரை இப்போ இருக்க கள நிலவரம் முக்கியம். 7 தொகுதிகள், அந்த 10 தொகுதியில் 7 தொகுதி, 3 தொகுதிகள் சம வாய்ப்பில் இருக்குது. கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், தொண்டாமுத்தூர், இது 3 சம வாய்ப்பில் இருக்குது. என்ன, யார் மேலே ஏறுவாங்க, யார் கீழே இறங்குவாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் ஒரு 15 நாட்களுக்கு முன் இப்போ இருக்குது. கண்டிப்பாக இந்த 15 நாளில் திமுக அதையும் அடித்து காலி பண்ணிடுவோம், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ 10க்கு 10ன்னு இந்த அதிமுக நிலைமை இந்த முறை 0. அதற்கான அறிகுறி தான் இந்த விஷயங்கள் தான், புரியுதுங்களா? அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது. நீங்கள் செந்தில் பாலாஜியுடைய பிரச்சாரம், அணுகுமுறை அது வேறு. இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கரூரில் தியாகராஜன் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருந்தார், செந்தில் பாலாஜி வந்தார். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 20-25,000 பேர் இன்றைக்கி கூட்டம். அந்த க்ரௌடை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா பயந்துடுவாங்க. விஜயபாஸ்கர் எங்கே பதில் சொல்ல போகிறாரு அதுக்கு? என்னை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்த விஜயபாஸ்கர் எங்கே ஆளே காணமே. அதனால் இந்த மாதிரி தேர்தல் டைமில் அவரை பற்றி விமர்சனம், இவரை பற்றி விமர்சனம்லாம் எடுபடாது ஐக்கியம், அவ்வளோதான். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அம்மன் அர்ஜுன் பேசுகிறாரு, தைரியமாக வேலுமணி பேச முடியுமா? சொல்ல முடியுமா? சார், அம்மன் அர்ஜுனன் அவர்களுடைய இந்த விமர்சனம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும் இல்லையா? மக்கள் என்ன பார்ப்பாங்க? இப்போ நம்ம மண்ணின் மைந்தரா இருந்தா நம்ம அவங்களுக்கு தானே போடணும். அம்மன் அர்ஜுனன் நம்ம ஊருக்காரரு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வேறு மாவட்டத்துக்காரரு. அவர் வீடு செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் தானே வீடு இருக்கு, கொடிசியாவில் தானே வீடு இருக்கு. கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அங்கே தானே இருக்காரு. பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கு. நேற்று வரை கூட கரூர் எம்எல்ஏன்னு அவர் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது கரூரில் தியாகராஜன் ஒருத்தர் கேண்டிடேட் போட்டாச்சு. இப்போ இவர் கோவை தெற்கு கேண்டிடேட், புரிச்சுங்களா? நேற்று வரையும் கூட நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன சொல்லலாம், அவர் கரூர் எம்எல்ஏங்க, அவருக்கு இங்கே என்னங்க வேலை, அவர் இனிமேல் எங்கள் அங்கே தாங்க போவார்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கோயம்புத்தூர் எம்எல்ஏ ஆகி அவர் எப்படி கரூருக்கு போவார்? எப்படி இது சொல்கிறது புரியவே இல்லை எனக்கு. நீங்கள் முதலமைச்சரை சொல்லலாங்க, இங்கே இப்போ விஜயை சொல்லலாம். விஜய் வராரு,
திருச்சி கிழக்கில் நிற்கிறார். விஜய் வந்து நின்று ஜெயிச்சிட்டாருன்னா அவர் பனையூரில் தாங்க இருப்பார். எங்க திருச்சி சென்னையில தான் கிழக்குலையா இருப்பாரு. இருக்க போகிறார்? ம். சென்னையில் தான் இருப்பாருன்னு சொல்லலாம். ம். செந்தில் பாலாஜி வீடு இங்கே கோயம்புத்தூரில் அவர் வந்து 4 வருஷம் ஆச்சு. அவர் வீடு எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். புரியுதுங்களா? அவர் கெஸ்ட்டாக தான் கரூருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இப்போ அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அங்கே ஒரு எம்எல்ஏ ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்த முறை என்ன ஆக போகுது? அவர் கரூர் பொறுப்பு அமைச்சராக போகிறார். அவ்வளோதான். அவருக்கு வேலை கோயம்புத்தூரில் தான் வேலை. பொறுப்பு அமைச்சராக கரூருக்கு போய் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போய் கலந்துட்டு வருவார். அப்படித்தான். நம்ம அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இந்த விஷயத்தில் அவர் எப்படி இங்கே எம்எல்ஏ ஆகிட்டு கரூருக்கு போயிடுவார் அவர்? அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான். ஏதாவது காரணம் தேடி எப்படியாவது பேசணும்னு சொல்லி தோக்கடிக்கணும், ஏதாவது வேறு மாதிரி விமர்சனம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தான். ஒரே ஒரு விஷயம் ஹக்கீம், செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை எல்லாத்துக்கும் தெரியும். பைபாஸ் பண்ணி இருக்கார், ஒர்க் பண்ணுறாரு. டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுறாங்க அவருக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு, மினிமம் 6 ஹவர்ஸ் நீங்கள் தூங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் அப்படி தான். இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு அதுக்கான வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக அவருடைய தூக்கம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். இப்போ டாக்டர் கூட அட்வைஸும் பண்ணுறாங்க அவருக்கு, இல்லை உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணுங்க அவசியம், நீங்கள் இப்படியே ரெஸ்ட் இல்லாமல் போகக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், 20 நாள் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது டாக்டர், நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் அவர். மற்றவங்கெல்லாம் காணாம போயிடுவாங்க, திடீர்னு எங்கே போவாங்கன்னு தெரியாது, 15 நாள் இருக்க மாட்டாங்க. முறை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. எப்படி ஒரு சாதாரண ஓட்டு போட முடியுமா? ஏமாற்ற முடியுமா? மக்களை ஏமாத்திட முடியுமா? அதெல்லாம் பண்ணவே முடியாது. சார் நான் இங்கே இருப்பாரா, அவர் எங்கே இருப்பாரான்னு மக்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி வந்தால் இந்த தொகுதி வளர்ச்சி பெறுமா பெறாதா, அந்த மக்கள், அது கோயம்புத்தூர் மாதிரி சிட்டி தொகுதி, சிட்டியில் உள்ள மக்களை ஏமாற்ற முடியுமான்னு கேட்குறான். அதனால் நீங்கள் அந்த வெற்றி, நம்மளுடைய வாழ்க்கை போகுது, அரசியல் இதோட முடிவுக்கு வரப்போகுதுங்கிறத அம்மன் அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும். அதன் வெளிப்பாடு தான். நீங்கள் வேணால் பாருங்கள், திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செந்தில் பாலாஜி, நீங்கள் அங்கே அந்த கூட்டத்தை பாருங்கள். நீங்கள் சாதாரணமானலாம் கூட்டத்தை கூட்ட முடியவே முடியாது. கோயம்புத்தூரில் அந்த ஒரு கண்டிப்பாக இது வரைக்கும் யாருக்கு இல்லாத அளவுக்கு க்ரௌடு வரும். அதிலலாம் மாற்றமே கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அதிமுக, அதுக்கு என்ன ஒரு காரணம் தேடணும்னு தெரியல. நான் வேட்புமனு தாக்கல் அவங்க செஞ்சிட்டாங்களா? இன்று ஒரு நாள் மற்றும் 6ஆம் திங்கட்கிழமை தேதி தான் இருக்கு. 6ஆம் தேதி தான். இன்னைக்கு கரூர் பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி போயிருந்தார். 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. புரியுதுங்களா? இப்போ ஆல்ரெடி இன்னைக்கு ஃபுல்லாக கரூர், கிருஷ்ணாபுரம், அரவாக்குறிச்சி, குளித்தலை அந்த ஒர்க் பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் ஒர்க்கு. நாளை காலையிலேருந்து தான் மீண்டும் கோயம்புத்தூர் பிரச்சாரம் பண்ண போகிறார். நாளை மறுநாள் அப்படியே வரிசையாக அடுத்தடுத்த விஷயங்கள். இடையில வர விஐபிஸுடைய பிரச்சாரங்கள் இருக்குது. கனிமொழி வர்றாங்க, உதயநிதி வர்றாரு. இந்த மாதிரி விஷயங்களும் கூட தொடர்ந்து அப்படி இப்படியே இருக்குது. அதே போல சார், இப்போ அவருக்கு வழங்கப்பட்ட பகுதிகள் கூட, இப்போ முதலமைச்சர் வந்தாங்க, கரூருக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஈரோடுக்கு வந்தாங்க, ஈரோடுக்கு பிறகு கோவைக்கு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி சில பகுதிகளுக்கு வந்து அவங்களோட பிரச்சாரம் வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போ திருப்பூர், அதே போல் நாமக்கல், இன்னும் சில பகுதிகளும் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த 35 தொகுதிகள் கொண்ட அந்த பட்டியலில் அடங்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள்லாம் இருக்கு. அந்த மாவட்டங்கள்லாம் எப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க? அந்த மாவட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? செகண்ட் பேஸில் வந்து சிஎம் வராரு. சிஎம் வந்து ஒரு விஷயம் கரெக்டாக ஃபஸ்ட் பேஸ் டூர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ கான்ஃபரன்சிங் எல்லாம் பண்ணியிருக்கார். எல்லா இடங்களையும் பண்ணிட்டார். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எல்லாத்தையும் நிர்வாகிகளை உட்கார வச்சு பேசிட்டார். பேசும்போது எப்படி இருக்குது டிஎம்கே, யார் யாருக்கு வெற்றி, எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு, உளவுத்துறை, அதே மாதிரி பெண் டீமு, எல்லாத்துடைய ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க நல்லா. இப்போ இங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏக்கு, திருச்சியில் ஒரு எம்எல்ஏக்கு சீட்டு தரல, அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அந்த எம்எல்ஏவை இப்போ சீட்டு வாங்கினவர் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து அவர்கிட்ட, நல்லா எலெக்ஷன் ஒர்க் பண்ண நீ பாருன்னு சொல்கிறார்.
சீட்டு கிடைக்காதவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா விரக்தியில் இருப்பாங்க, சில பேர் பார்க்க கூட மாட்டாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எம்எல்ஏவை சீட்டு கிடைச்சவர் போய் பார்க்கும்போது ஒரு 5,00,000 பணம் கொடுத்து வாழ்த்தெல்லாம் தெரிவித்து கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த விஷயத்தை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் சிஎம் சொல்கிறார். சம்மந்தப்பட்ட சீட்டு கிடைக்காத அந்த நபரை கூப்பிட்டு, பார்த்தேன் வாழ்த்துக்கள், பணம் கொடுத்து வாழ்த்து சொல்லியிருக்க, பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சிஎம் சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணுறார். ஸோ அதனால் மைக்ரோ லெவலில் டிஎம்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. யார் யார் நிர்வாகிகள் சரியாக இல்லை, யார் யார் நல்லா இருக்கா, நல்லா இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு ரவுண்டில் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு சிஎம். எடுத்தோடனே சத்தம் போடக்கூடாதுங்கிறதுனால கரெக்டாக யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணாமல் டல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆஹா, எல்லா விஷயமும் சிஎம்க்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது சோர்ந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் திமுகவுடைய சக்ஸஸுக்கு காரணம். புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஈகோ, தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு. நீ ஒரு 4 முக்கிய நபர்களுக்கு சீட்டு தரல. என்ன காரணம்? யார்? தனபால், வைகை செல்வன், செம்மலை, அதுக்கப்புறம் இவர் மாஃபா பாண்டியராஜன், 4 பேருக்கு சீட்டு தரல. ஏன் தரலன்னு பார்த்தீங்கன்னா, தனபால் அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2016 சட்டமன்றத்துக்குள்ள பிரச்சனைலாம் ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த நம்பிக்கையில்லா பிரச்சனை. தீர்மானம் கொண்டு வரும்போது. அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் தனபாலுக்கும் ஒரு சின்ன இஷ்யூ இருந்திருக்கு. அப்போ அந்த மனசில் வச்சுக்கிட்டே இருந்து இந்த ட்ரிப்பு காலி பண்ணிட்டார். அதே மாதிரி செம்மலை அவர் பவராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக இல்லை. அதே ஒரே ஒரு காரணத்துக்கு தான் அவருக்கு தரல. அதே மாதிரி வைகை செல்வன் ஒரு மாதத்துக்குள்ளார டெல்லியில் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக எடப்பாடி கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போது வைகை செல்வன் சொல்லியிருக்காரு, எங்கே போய் தங்குறதுன்னு தெரில, எனக்கு போக்குவரத்து செலவுக்கெல்லாம் எனக்கு எதாவது பணம் இல்லையே என்னன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி விருதுநகர் எனக்கு வேணும், அவசியம் தரணும் அப்படின்னு அடம் பிடிச்ச மாஃபா பாண்டியராஜன். ராஜேந்திர பாலாஜியா மாஃபா பாண்டியராஜனான்னு பார்க்கும்போது ராஜேந்திர பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஸோ தனக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ஈகோ பார்த்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சீட்டு தராமல் இருக்கார். பட் சிஎம் அப்படி கிடையாது. கடந்த காலங்களில் பல விஷயங்கள்லாம் தெரியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியோலாம் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் அதெல்லாம் மறந்து டிஎம்கே நல்லா இருக்கணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ரஜினி சொன்னது தானே கேம். சீனியர்கள் ஏற்கனவே பாஸ் ஆகிட்டு அதே ஒரே கிளாஸில் உட்காந்துருக்காங்க. பட் அவங்களெல்லாம் இந்த முறை என்ன சொன்னாங்க, துரைமுருகனுக்கு கிடையாது, ஐபிக்கு கிடையாது, இப்படி மாட்டி விமர்சனம்லாம் பண்ணாலும் கூட இல்லை இந்த ஒரு ட்ரிப்பு சான்ஸ் கொடுப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு துரைமுருகனில் உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் கூட அதுக்காக அவர் ஒதுக்கி வைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறார் சிஎம். அதுதான் திமுகவும் வித்தியாசம்ன்றாங்க. ஸோ அந்த வெற்றிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கார் ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஈகோவால் இந்த சுத்தமாக கட்சியையும் இழக்கிறாரு. எல்லா விதத்தையும் அவர் கொஞ்சம் வீக்காகினதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சைடில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் நாள் இருக்கிறது, ஒரு நாள் இருக்கிறது, திங்கள் ஒரு நாள் இருக்கிறது. ஆனாலும் திமுக, அதிமுக, அதே போல நாம் தமிழர், விஜய் இவங்கெல்லாம் களத்துக்கு போயிட்டாங்க ஆல்ரெடி. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்னும் ஒரு தெளிவில்லாமல், இப்போ குறிப்பா உதாரணத்திற்கு திருமாவளவன் அவர்கள், அவர் இன்னும் பிரச்சாரத்துக்கு இன்னும் துவங்கல. அவரே நிப்பாராங்கிறது ஒரு சந்தேகம். இப்போ ஒரு அண்மையா கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அவரே மறுபரிசீலனை செய்யறாருங்கிற ஒரு தகவல் வருது. அப்புறம் காங்கிரஸ் கட்சியில நேத்து தான் அறிவிக்கிறாங்க, அதுவும் ஒரு தொகுதிக்கும் அறிவிக்கல. அவங்க எப்போ எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க, அவங்க எப்ப களத்துக்கு போறது, கேண்டிடேட் இல்லாமயே இதுவரைக்கும் பல தொகுதிகளில் முதலமைச்சர் கை சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொன்னாருங்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளால் ஒரு தோய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறா? அதே போல இந்த கூட்டணி கட்சிகளால் இந்த களத்தில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கா?
அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க அதிமுக கூட்டணியில பாஜகல இல்லாத குழப்பமா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே! இப்போ வரைக்கும் கூட இன்னைக்கு அண்ணாமலை டைரக்ட்டா சவால் விடுறாரே. 4ஆம் தேதி தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு 4ஆம் தேதி தெரியுங்கிறாரு. அதான் என்னுடைய அடுத்த கட்ட பயணம். மூவ்ங்கிறது 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான். அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன அர்த்தம்? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல. தோத்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் பேசிக்கிறேன்டான்னு சொல்லாம சொல்றது தானே. ம். நீங்க எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு ஐக்கியம். பட் என்னை பொறுத்தவரை, அதுக்கப்புறம் 15 நாள் இருக்கு. நீங்க 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடியுது. நம்மளுக்கு 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஸோ 21ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் இருக்கும். ஸோ 15 நாட்கள் கண்டிப்பா இருக்கு. 15 டேஸ்ல கண்டிப்பா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சலசலப்பெல்லாம் மாறிடும். அதுலலாம் மாற்றுக்கிறது கிடையாது. காங்கிரஸ் விஷயமா இருக்கட்டும், திருமா இஷ்யூவா இருக்கட்டும், அதெல்லாம் மாறிடும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால 15 நாளுங்கிறது எனஃப். ஒண்ணும் சோர்ந்து போற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நெக்குன்னுலாம் சொல்ல முடியாது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாக்கள்லயும் விளம்பரம் அதே மாரி பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சாச்சு கிட்டத்தட்ட. தலைவர்கள் நேரடியா போய் பேசலையே ஒழிய, நீங்க நல்லா புரிஞ்சுங்க, தலைவர்கள் நேரடியா போய் பேசுறதுங்கிறத தாண்டி, வேட்பாளர்கள் போய் ஆகணும். ம். இப்ப நீங்க திருச்சிக்கு திருமாவளவன் ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க. வைகோ ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க. பட் ஆனால், திருச்சியில உள்ள வேட்பாளர் தனது தொகுதிக்கு எல்லா இடத்துக்கும் போணும்னு வாக்காளர் நினைப்பாங்க. பட் அப்படி போகும்போது 15 நாள் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறது என்னோட எண்ணம். ஓகே. பட் அதுல எந்த வித சோர்வும் இருக்க வாய்ப்பில்ல. அதனால இது 2 கட்சியும் அதிமுகவும் சரி, டிஎம்கேயும் சரி, எது பெரிய பெரிய குழப்பம் இருக்க வாய்ப்பில்ல. ஆமா, அப்படிதான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். கோவையில் இருக்கக்கூடிய அ நிலவரம் மற்றும் அ திமுக, அதிமுக ஆகிய கூட்டணிகளினுடைய சில சுணக்கம், குறிப்பாக வேட்பாளர் பட்டியலினுடைய அறிவிப்பு, இது சற்று தாமதமாகிறது. இன்னும் வேட்பாளர்கள் பலர் தங்களுடைய தொகுதிகளுக்கு சென்று, அவர்கள் தங்களுக்காக வாக்குகளை கேட்க செல்லவில்லை. இது பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.